அகமதாபாத் வானூர்தி விபத்தில் வானூர்தியின் எந்திர கோளாறு முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வானூர்தி விபத்துகளின் போது அதற்கான காரணத்தை அறிவதில் கருப்பு பெட்டியின் பங்கு மிக முக்கியமானது. இந்த கருப்பு பெட்டி வானூர்தியின் வால் பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும். அதில் வானோடிகள் மற்றும் ஊழியர்களின் உரையாடல்கள், வானூர்தியின் வேகம், பறந்த உயரம், அப்போதைய காலநிலை உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் பதிவாகும். அதை வைத்தே பெரும்பாலான வானூர்தி விபத்துகள் எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தெரியவரும். தீப்பற்றினாலும் பாதிக்காத வகையில் டைட்டானியம் மற்றும் உலோகங்களால் கருப்பு பெட்டி வடிவமைக்கப்பட்டிருக்கும். கடுமையான அழுத்தம் மற்றும் மோதலை தாங்கக்கூடியவை. இந்நிலையில் அகமதாபாத் விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா வானூர்தியின் கருப்பு பெட்டியை அதிகாரிகள் விபத்து நடந்த இடத்தில் இருந்து மீட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தனர். அதில் பதிவான தகவல்களை ஆய்வு செய்ய 10 முதல் 15 நாட்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகே அகமதாபாத் வானூர்தி விபத்திற்கான சரியான காரணம் தெரியவரும். இதனிடையே வானூர்தி விபத்தில் உயிரிழந்த 241 பேரில் 204 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 37 பேரின் உடல்களின் பாகங்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு எரிந்துள்ளன. விபத்தில் நல்வாய்ப்பாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய லண்டனைச் சேர்ந்த ஒரே பயணியான ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். வானூர்தியில் திடீரென பயங்கர சத்தம் வந்து கீழ்நோக்கி இறங்கி மோதியதாகவும், அப்போது ஆபத்து காலங்களில் வெளியேற உதவும் அவசர வழியில் குதித்து உயிர் தப்பியதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே ஏர் இந்தியா ட்ரீம் லைனர் வானூர்தி விபத்துக்குள்ளாவதற்கு 2 மணி நேரம் முன்பாக அந்த வானூர்தியில் அகமதாபாத் வரை பயணித்ததாகவும், வழக்கத்திற்கு மாறான சூழலை உணர்ந்ததாகவும் ஆகாஷ் வத்சா என்ற பயணி ஒருவர் கூறியுள்ளார். அந்த வானூர்தியில் தொழில்நுட்ப வசதிகள் எதுவும் சரியாக இயங்கவில்லை என்று கூறியுள்ள அவர், இதனை ஏர் இந்தியாவை டேக் செய்து எக்ஸ் தளத்திலும் பகிர்ந்துள்ளார். அந்த வானூர்தி அகமதாபாத்தில் இருந்து மீண்டும் புறப்பட்ட போது முந்தைய வானூர்தியை இயக்கினாரா அல்லது வேறு வானூர்தி இயக்கினாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பயணி ஒருவர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்த புகாருக்கு ஏர் இந்தியா செவிசாய்க்கவில்லையா? விபத்துக்குள்ளான வானூர்தியில் எந்திர கோளாறு முன்கூட்டியே கண்டுபிடிக்கப்பட்டதா என்பது உட்பட அடுக்கடுக்கான பல கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கு ஏர் இந்தியா நிறுவனம்தான் முறையான பதிலளிக்க வேண்டும். இதனிடையே குஜராத் சென்றுள்ள பிரதமர் மோடி பயணிகள் வானூர்தி விபத்து தொடர்பாக அகமதாபாத் வானூர்தி நிலையத்தில் அமைச்சர்கள், அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் விபத்து நடந்த பகுதிக்கு சென்று நேரில் பார்வையிட்டார். விபத்து குறித்தும் மீட்பு பணிகள் குறித்தும் அதிகாரிகள் அவருக்கு எடுத்துக் கூறினர்.